இனிவரும் காலங்களில் நடப்பது யாவும் இயக்குபவை இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளாகத்தான் இருக்கும். இந்த தேர்தலில் வெளிநாடுகள் தான் முடிவு செய்யும். அது மட்டுமல்ல, இலங்கை தனது இறைமையை இழந்து விட்டது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இஸ்ரேல் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் சொல்லி இருக்கின்றது. ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், அதாவது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலை நாங்கள் துடைத்தளிப்போம். அவற்றை பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு போர்க்களம் தேவை. அப்ப சிறந்த வலிமை மிக்க ஒரு எதிரிக்கு எதிராகத்தான் அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அந்த படைக்கலன்களை தேர்வுக்கு உள்ளாக்குவதற்காக ஒரு போரை வேண்டுமென்றே தொடக்கலாம். ஈரானும் துருக்கியும் இணைந்து செயற்பட்டால் இஸ்ரேல் மிக கடுமையான நெருக்கடியை லெபனானில் சந்திக்க வேண்டி வரும். துருக்கியில இருந்து லெபனானுக்கு படைக்கலங்களை அனுப்புவது இலகுவாக இருக்கும். சீனாவும் ரகசியமாக தன்னுடைய படைத்துறை நிபுணர்களை தன்னும் அங்கு அனுப்பி ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் ஏற்படும் அல்லது ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகள் ரகசியமாக செய்யப்பட்டிருக்கலாம். உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடி தமிழில் அன்பு உறவுகளே, வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வு நிகழ்ச்சி. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த பூகோள அரசியல் பூந்து விளையாடி கொண்டிருக்கின்ற இலங்கை தீவில், இலங்கை தீவு ஒரு ஆடுகளமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அரசு தலைவராக யார் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் கவனத்தை முழுவதுமே அங்கேதான் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரணில் குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பதை தெரிகின்றது. ரணில் குடியரசுத் தலைவராக வெளிநாடுகளினால் வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரணில் ஒரு குடியரசுத் தலைவராக வந்ததே வெளிநாடுகளுடைய சதி அல்லது உதவியின் தான் சொல்ல வேண்டும். ரணில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் அவருடைய கட்சியும் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில், அதேவேளை அமெரிக்காவுக்கு ஏற்ற வகையில் புதிதாக ஆட்சிக்கு வந்த நாடாளுமன்றத்திலும் சரி, குடியரசுத் தலைவராக வந்தவரும் சரி, அமெரிக்காவுக்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்ளாத வகையில இப்ப அமெரிக்கா இலங்கையில தலையிட்டது. தலையிட்டு சொன்னா ஒரு கள்ளத்தனமான தலையீடு தான். அதிலும் முக்கியமாக மைக் பொம்பியோ 2019 ஆண்டு இலங்கைக்கு சென்று இலங்கையுடன் சில உடன்பாடுகளை, குறிப்பாக சோஃபா போன்ற ஒப்பந்தங்களை செய்ய முயன்று அது முடியாமல் போன கட்டத்துல இப்ப இலங்கைக்கு ஒரு புதிதாக ஒரு தூதுவர் வருகின்றார், ஜூலியா சங் என்பவர். அவர் ஆட்சி மாற்றத்துக்கான தூதுவர் என்பதால் சொல்லப்பட்டது. அவர் போற நாடுகள்ல அமெரிக்கா எந்தெந்த நாடுகளுக்கு அவரை தூதுவராக அனுப்புறதோ அந்த நாடுகள்ல ஆட்சி மாற்றம் செய்யப்படும். அதாவது எங்காவது ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஜூலி சங்கை அங்கு தூதுவராக அனுப்புவார்கள் என்று சொல்வார்கள். இலங்கையிலும் வந்தார். அசைக்க முடியாத மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்த ராஜபக்சே குடும்பத்தினர், கோத்தபாயா இலங்கையினுடைய குடியரசுத் தலைவராக அமோக வெற்றி பெற்றிருந்தார், யாரும் எதிர்பாராத. இப்ப அவருடைய ஆட்சியை கலைப்பதற்கு இலங்கை மீது ஒரு மறைமுகமான பொருளாதார தாக்குதல் நடத்தப்பட்டது. இலங்கையுடைய நாணயத்துடைய பெறுமதி குறைக்கப்பட்டது, இலங்கையினுடைய கடன்படு தரம் குறைக்கப்பட்டது. இப்படி பலது மட்டுமல்ல, கோத்தபயாவுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் கூட வெளிநாடுகளின் கைக்கூலிகளாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக அந்த பசுமை புரட்சி, 100 விழுக்காடு பசுமையான விவசாயம் எல்லாம் அவரை இலங்கையினுடைய உணவு தட்டுப்பாட்டை செயற்கையாக அதிகரிப்பதற்காகத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள்.
அப்ப அவையெல்லாம் சேர்ந்து ஒரு இலங்கையிலேயே கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில இலங்கையிலே ஒரு பெரும் கலவரம் தூண்டப்பட்டது. அந்த கலவரத்துக்கான தூபம் யாவும் வெளிநாடுகளிலிருந்து தான் வந்தது. குறிப்பாக அந்த கலவரம் செய்பவர்களுக்கான ஆடம்பர தங்குமிட வசதிகள், தற்காலிக அந்த கூடாரங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து தான் வந்தன என்று கூட சொல்லப்படுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில்தான் கோத்தபாயாவுடைய ஆட்சி கவிழ்ந்து அவர்கள் நாட்டை விட்டே ஓடக்கூடிய வகையிலும், அதேவேளை அவருடைய தங்களுடைய நண்பர்களை படத்துறையில உயர் பதவியில வைத்திருந்தார்கள். அவர்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்யாத வகையில அவர்கள் வெளிநாடுகளினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றார்களா என்ற ஐயம் கூட அப்போது எழுந்தது. அப்ப எல்லாம் அவர்களுக்கு எதிராக திரும்பிய நிலையில ஒன்றுமே யாரும் அந்த நிலையில ஆட்சியை கைப்பற்ற தயாரில்லை. ரணில் என்ற ஒரு கெட்டிக்காரன் தான் அந்த நேரத்தில் ஆட்சியை கைப்பற்றினார். அதாவது கவலை போயிருந்த டைட்டானிக் கப்பலை மீட்டெடுத்தவர் ரணில் என்று இப்போது பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. மற்றது ராஜபக்சே கட்சியில் இருந்த பல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாவரும் தற்போது ரணில் பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போல தெரிகின்றது. சிலர் சாய்ந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ராஜபக்சே கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்தமாக மேலதிக கொடுப்பனவுகள் கூட செய்யப்படுகின்றன. அதாவது அவர்கள் ரணிலுக்கு ஆதரவாக இருப்பதற்காக மேலதிக கொடுப்பனவுகள் கூட அவருக்கு திரைமறைவில் அவர்களுக்கு செய்யப்படுகின்ற என்ற செய்திகள் யாவும் வெளிவந்துள்ள நிலையில மொட்டு கட்சி என்று சொல்லப்படுகின்ற பொதுஜன பெரமுன அவர்கள் தங்களுடைய வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நிறுத்துவோம் என்று சொல்லி வந்தார்கள். பின்பு தொம்மிக்க பிரேரா என்றவர்களை கொண்டு வந்தார்கள். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை வைத்து நாமல் ராஜபக்சவை தலைமை அமைச்சராக்க வேண்டும் என்று சொல்ற நிபந்தனை விடுத்து, அது சரி வந்தால்தான் தாங்கள் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவோம் என்ற ஒரு செய்தியும் வந்துள்ளது. மற்றது இலங்கையுடைய பொருளாதாரத்தை பற்றி IMF புகழ்ந்து சொல்லுகின்றது. ஏதோ ஒரு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக, இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்பாடு வந்த நிலையில அதற்காக வான வேடிக்கைகள், ஏதோ கடன் திருப்பி கொடுத்த கடனை எல்லாம் வேண்டாம், இனி எல்லாத்தையுமே தள்ளுபடி செய்த மாதிரி, அதாவது மீள்கட்டமைப்பு தள்ளுபடி செய்தது போலவும் அது ரணில் செய்த பெரிய ஒரு வெற்றி போலவும் தற்போது பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. IMF ரணில் வந்ததன் பிறகு இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு தயக்கங்களும் காட்டவில்லை. ஆனால் அவருடைய வளமையான வரி உயர்த்துகின்ற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு புறம் இருக்கின்றது. மற்றபடி இந்த தேர்தலில் யாருக்குமே வெல்ல முடியாது என்ற நிலையை உருவாக்கி, அது முதலில் உருவாக்கி, பிறகு தமிழர்கள் தெற்குல யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலைமையை உருவாக்கி, அப்ப யாரும் வெல்ல முடியாது என்ற நிலையை உருவாக்கி, தற்போதும் இனிவரும் காலங்கள்ல பல கட்சி மாற்றங்கள், புதிய கூட்டமைப்புகள், ரணிலுடைய தலைமையில புதிய கூட்டமைப்புகளாகவும் வெளிநாடுகளினுடைய உதவிகளுடன் நடைபெறும் என்பதால் அதன் பின்பு ரணில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். இவை யாவும் ஒரு திசை முறையில் நடந்து கொண்டிருக்கும். இப்ப இது இந்த நகர்வை அமெரிக்கா செய்வதாக சீனா நம்புகின்றது என்று நினைக்கின்றது. அப்ப சீனா உடனடியாக மஹிந்த ராஜபக்சவை சீனாவிற்கு அழைத்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் பின்னர் எந்த மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும், பின்பு ராஜபக்சேக்கள் மீண்டும் தாங்கள் தான் அதாவது ரணிலை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்கின்றார்களோ, அல்லது இந்த பெருமளவு பணம் பரிமாறப்பட்டு மொட்டு கட்சியினர் பெற ரணிலுக்கு ஆதரவாக மாறுகின்றார்களோ எல்லாம் இனிவரும் காலங்கள்ல நடக்கும். இதையாவும் இனிவரும் காலங்களில் நடப்பது யாவும் இயக்குபவை இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளாகத்தான் இருக்கும்.
அமெரிக்காவுடன் அவருடைய நேச நாடுகளும் இணைந்து செயற்படும். ஜெய்சங்கர் அண்மையில கொழும்பு சென்று தமிழ் கட்சிகளை சந்தித்தது, அவை எல்லாமே இந்த தேர்தலை அடிப்படையாகத்தான் இருக்கும். இப்ப இந்தியா யாரை ஆதரிக்கிறது என்பது இன்னும் பகிரங்கமாக அதுவும் அறிவிக்கவில்லை, அது அறிவிக்க மாட்டாது. அது யாரை ஆதரிக்கின்றது என்பதை சரியாகவும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. முன்பு ஒரு கதை வந்தது, அவர்கள் பசில் ராஜபக்சவை தங்களுடைய ஆளாக வைத்திருந்து அவர் மூலமாக இலங்கையில் ஒரு பிடியை வைத்திருக்கத்தான் இந்தியா விரும்புகின்றது என்ற கதை வந்தது. மற்றது சஜித் பிரேமதாசாவும் ஒரு இந்தியாவுக்கு செல்லலாம் அல்லது சென்றிருக்கலாம் என்று கூட செய்திகள் வந்துள்ளன. இப்படி எப்போதும் இல்லாத வகையில் இலங்கையினுடைய தேர்தலை ஒட்டி அந்த தேர்தலில் வேட்பாளராக வருபவர்கள் யாவரும் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பது, வெளிநாட்டிலிருந்து இந்த தேர்தலில் போட்டிகளை சந்திப்பது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் போது இந்த தேர்தலில் வெளிநாடுகள் தான் முடிவு செய்யும். அது மட்டுமல்ல, இலங்கை தனது இறைமையை இழந்து விட்டது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இலங்கை தன்னுடைய இறைமையை இழந்து விட்டது. அந்த நாட்டை கூறு ஊராக துண்டு துண்டாக சர்வதேச நாடுகளுக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இங்கே ஒரு விடயம் என்னவென்றால், வெல்தர்மா அவர்களே, ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த மட்டில் பிரபலமற்ற ஒரு அரசியல்வாதியாகத்தான் அங்கே தெற்கிலங்கையில் பார்க்கப்படுகின்றார். இவ்வளவு காலம் ஐக்கிய தேசிய கட்சியில் அவருடைய குடும்பம் வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட கடந்த பொது தேர்தலில் எவ்வாறு அவருடைய நிலைமை மாறியது என்பது உங்களுக்கு தெரியும். இனி அதே போல் ராஜபக்ஷாக்கள் கொடிகட்டி பறந்தவர்கள். ஆனால் அறகலைய போராட்டம் அந்த ராஜபக்ஷாக்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். இதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அனுரகுமார் திசநாயக்காவுக்கு அதிகமான ஆதரவு இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சர்வதேசத்துக்கு தெரியும். ரணிலை விரும்புகிறார்கள் என்றால் ரணிலை வைத்துக் கொண்டு தங்களுடைய காரியங்களை நடத்தலாம் என்பது. குறிப்பாக நீங்கள் கூறியது போல் சோஃபா உடன்படிக்கை தொடர்பாக கூறினீர்கள். தங்களுக்கு தேவையான விடயங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரணில் இங்கே வெற்றி பெறா விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நீங்கள் கருதுகிறீர்கள். ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர். இதிலும் கூட இப்ப நீங்கள் கூறியது போல் IMF கடன் மறுசீரமைப்பை ஒரு வெற்றியாக கொண்டாடுகின்ற அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால் சிங்கள மக்கள் புரிய தொடங்கி விட்டார்கள். இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சர்வதேச நாடுகள் எவ்வளவு நாடகம் ஆடினாலும் அந்த மக்கள் தீர்ப்பு வழங்குவார்களா? அந்த அறகலைய போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ரணில் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தார். இந்த நாட்டை தலைமை தாங்குகின்ற அழைப்பு எனக்கு விடுக்கப்பட்டால் அதை ஏற்று நடத்த நான் தயாராக இருக்கின்றேன் என்று. அதை பார்த்தவுடன் சமூக வலைத்தளத்தில் எழுதியது என்னன்னு சொன்னால், ஒருவனால எழுந்திருக்கவே முடியலையாம் 9 பெண்டாட்டி கேட்குதாம் என்ற மாதிரி. ஆனால் அது அந்த கட்டத்துல அறகலையாவுக்கு முன்னரான காலப்பகுதியில ரணில் இலங்கையில இனி செல்லா காசு என்ற நிலை இருந்தது. அதை எப்படி வெளிநாடுகள் மாற்றின என்பதோ அதே போல தற்போது ரணிலுக்கு செல்வாக்கில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில 2 விதமானவர்கள் தான் இருந்தார்கள். ஒன்று அந்த கொழும்பு மேல்தட்டு வர்க்கத்தினர், மற்றவர்கள் இந்த வெளிநாடுகளுடைய கைக்கூலிகளாக இருந்து செயற்படுபவர்கள். இப்ப இவர்களுக்கான ஆதரவு தளம் கொழும்புல தான் இருந்தது. அதனாலதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு நாடளாவிய ரீதியில ஆதரவு தளம் வேண்டும் என்பதற்காகத்தான் JR ஜெயவர்தனா பிரேமதாசாவை முன்னுக்கு கொண்டு வந்தவர். அவரால் தான் இந்த நாட்டு மக்களை போய் சேர முடியும், அடித்தட்டு மக்களை போய் சேர முடியும் என்பதற்காக. அப்போது கட்சியிலிருந்த பல மூத்த தலைவர்கள் கூட அதை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். DS சேனநாயக்கா போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். இருந்தும் அவரை கொண்டு தான் இந்த ஐக்கிய தேசிய கட்சியை ஒரு மக்கள் மத்தியில, அதாவது திரு பிரேமதாசா அவர்களுக்கு, ரடசிங்க பிரேமதாசா அவர்களுக்கு, சஜித்துடைய தந்தைக்கு கொழும்பு புறநகர் பகுதிகளிலும், அதாவது அந்த வணிக மக்கள் தொழிலாளர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும், மற்றது கிராமப்புறங்களிலும் ஒரு சிறந்த ஆதரவு இருந்தது. அவர் சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், மக்களுடன் ஆதரவாக பழகக்கூடியவர்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆதரவு தளம் பெருகி இருந்தது 70ஆம் ஆண்டு தோல்விக்கு பிறகு. ஆனால் அவை எல்லாமே வேல்தர்மா அவர்களே 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. 21ஆம் நூற்றாண்டை எடுத்து பார்த்தீர்கள் என்றால்
உலகம் பூராம் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்கின்றது, அறிவு பலம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தொழில்நுட்பத்தினூடாக நிறைய விடயங்களை அறிய முடியாத, கடந்த காலங்களில் அறிய முடியாத தகவல்களை கூட மக்கள் அறிந்து கொள்ள தொடங்கிவிட்டார். இப்ப நீங்கள் பாருங்கள், அறகலைய போராட்டம் இலங்கை தீவில் வரலாற்றில் அப்படி ஒன்று நடந்திருக்கின்றதா? இல்லை. ஏன் முதல் தடவையாக நடந்தது? ஏனென்றால் பல வழிகளில் மக்கள் அறிவை எடுப்பதால் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நிலைமை தெரிந்தவுடன் மக்கள் வீதிக்கு வந்தார்கள். அப்ப இங்கே இன்னும் மிகவும் ஒரு சங்கடமான நிலை இருக்கின்றது இல்லையா? இங்கே அரசு தலைவர் தேர்வு தொடர்பாக ஒரு சங்கடமான நிலைமை இருக்கின்றது. அதாவது சஜித் பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகியவுடன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செல்வாக்கு பெருமளவில் சரிந்து ஒரு எம்பி கூட வெல்ல முடியாத நிலைமை ஏற்படுத்தும். சஜித் பிரேமதாசா ரணிலிடமிருந்து விலகி இருக்கின்ற வரைக்கும் ரணிலுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமானதாகத்தான் இருக்கும். மற்றது அவருக்கு எதிராக ஒரு பகிரங்கமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஆனால் சஜித் பிரேமதாசா ரணிலை ஒரு வங்கி கொள்ளையர் என்றுதான் நிர்ணயித்துக் கொண்டு செல்கிறார். அதுவும் மத்திய வங்கி கொள்ளையர் என்றுதான் அவர் ரணில் மீது குற்றச்சாட்டு வைத்துத்தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் 50க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவருடைய கட்சி வெற்றி பெற்றதும் ரணிலுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு இடத்திலும் வெல்ல முடியாது போனது. இப்போது இவற்றை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் சஜித்தை அதாவது விலைக்கு வாங்க வேண்டும், அல்லது சஜித்தை செல்லா காசாக்க வேண்டும், அல்லது சஜித்தினுடைய 30 விழுக்காடு வங்கியை அவர் வைத்துக் கொள்ளட்டும், மிச்சம் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அதன் அடிப்படையில ரணிலை வெல்ல வைப்பதற்கான முயற்சி தான் நடக்குமே ஒழிய சஜித்துக்கு விட்டு, அல்லது சஜித் முழுக்க ரணிலை போல மாறி அவரும் ஒரு மேற்கு நாடுகளுடைய ஆதரவாளராக தான் வந்தாலும் மேற்கு நாடுகளுக்கு ரணில் என்ன செய்கின்றாரோ அதிலும் பார்க்க, அல்லது அதிலும் மேலாக செய்வேன் என்று சொன்னால் சிலவேளை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. மற்றபடி ரணிலுக்கு இனி அவருடைய செல்வாக்கு செயற்கையாக பல விதங்கள்ல பல்வேறு விதமான வழிகள்ல உருவாக்கப்படும். சில வேளை இந்த இலங்கையுடைய நாணய கடன்படு தரத்தை கூட அந்த அமெரிக்க நிறுவனங்கள் நீ உயர்த்தி விடலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால், நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் ராஜபக்ஷாக்கள் எவ்வாறு பேரம் பேசினார்கள் என்றதை கூறினீர்கள். 2 மாதங்களுக்கு முன்னதாக அந்த செய்தி வெளியில் வந்திருந்தது. பொது தேர்தலை முதலில் வைக்க வேண்டும் என்றால் அவரை நம்ப முடியாது. குடியரசுத் தலைவராக வந்துவிட்டால் அவர் கூறுகின்ற விடயங்களை நடத்துவார் என்று நம்ப முடியாது. அப்ப முதலில் பொது தேர்தலை நடத்துங்கள், முதல் அமைச்சர் பதவிகளை எல்லா பதவிகளையும் தங்களிடம் தந்துவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்றுதான் கூறுகிறார். ஆனால் அங்கே இழுபறி இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் இப்போ ஒருவருமே வெல்ல முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் சஜித் இருவருக்கும் இடையில் ஏதாவது சமரசம், அவர்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை ஒரு உள்ளுக்கு அவர்கள் இருவரும் செய்து கொள்வார்கள் என்று சொல்வதற்கு முடியாது. இதை ஏதாவது ஒரு வெளிநாடு அங்கு தலையிட்டு இவர்களை ஒற்றுமையாக்கி ஏதாவது செய்தால் தான் நடக்குமே ஒழிய மற்றும்படி அவர்கள் தாங்களாக இணைந்து கொள்வார்களா என்றால், அதாவது இருவர் நினைக்கின்றார்கள் தங்களுக்குத்தான் மக்களிடம் அதிக செல்வாக்கு இருக்கின்றது, அது தொடர்பான பேச்சுவார்த்தையிலோ முயற்சியிலோ அவர்களும் ஈடுபடவில்லை. வேறு யாரும் அந்த ஈடுபாட்டில் முயற்சி செய்வதாக தெரியவில்லை. அவர்கள் இருவரும் இணைந்தால் அது ரணிலுடைய தோல்வி நிச்சயப்படுத்தப்படும். அவர்கள் இணைய விடாமல் பார்த்துக் கொள்வார்கள். சரி, என்னவோ இன்னும் சில நாட்களில் நான் நினைக்கிறேன் இந்த மாதத்துக்கு கடைசிக்கு முதல் தெரிய வரும் தேர்தல் நடக்குமா இல்லையா என்று நீங்கள் கூறுவது போல் என்னென்ன வழிகளில் சதி திட்டங்களை ஏற்படுத்தி அதை தேர்தலை தடுத்து நிறுத்துவதற்கு முடியுமாக இருந்தால் நிச்சயமாக ரணில் அதைத்தான் விரும்புவார். என்றால் அவருக்கு தெரியும் தான் தோல்வி அடைவேன் என்பது தெரியும். அதே நேரம் சர்வதேச நாடுகள் அந்த தோல்வி அடையக்கூடாது என்று கங்கணம் கட்டி நிற்கிறார்கள் என்பதும் தெளிவாக தெரிகின்றது. நன்றி. நாங்கள் அடுத்து வரும் வாரங்களிலும் தொடர்பாக பார்க்கலாம். இனி நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அங்கே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து விட்டார்கள். மக்கள் என்று சொல்லும் பொழுது குழந்தைகளும் பெண்களும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள். ரஃபா பகுதியில் பாரிய தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாம் நடைபெற்றது. ஆகாய தரவழி தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், லெபனானில் ஹிஸ்புல்லா அவர்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் துரிதப்படுத்திக் கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடிய சமீபத்தில் கூட ட்ரோன்ஸினூடாக எடுக்கப்பட்ட படங்கள், அது இப்பொழுது எடுக்கப்பட்டதோ அல்லது ஊடுருவி எடுக்கப்பட்ட படமோ, அது இஸ்ரேலினுடைய ஆயுத குதங்கள் இருக்கின்ற இடங்களை அடையாளம் காட்டிய படங்களை எல்லாம் நான் நினைக்கிறேன் பார்த்துவிட்டு சர்வதேச நாடுகள் வியப்படைந்திருக்கின்ற செய்திகளை நான் கேட்டிருக்கின்றேன்.
இந்த நிலையில் இப்பொழுது ரஃபா பகுதி அல்லது காசாவில் அந்த போர் ஓரளவுக்கு தணிந்து அல்லது ஒரு கடைசி கட்ட நிலைக்கு வந்திருப்பதும், ஆனால் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் மிகவும் ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகின்ற என்ற அந்த நோக்கத்தினால் இஸ்ரேல் ஹிஸ்புல் அவர்கள் மீது போர் தொடுப்பதற்காக லெபனான் பகுதிக்கு அந்த எல்லைக்கு படையெடுக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். படையெடுப்பார்களா இஸ்ரேலியர்கள்? காசா நிலப்பரப்புக்கு எதிரான போர் நடக்காமல் இருந்திருந்தால் நெத்தன்யாவுடைய ஆட்சி கூட கலந்திருக்கலாம். பொது காசா நிலப்பரப்புடைய போரின் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டதாக பெஞ்சமின் நெத்தன்யாவு சொல்லுகின்றார். அமெரிக்கா உட்பட இஸ்ரேலில் உள்ள பலரும் இந்த காசா நிலப்பரப்பில் நடக்கின்ற போர் முடிந்தவுடன் இஸ்ரேலில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்ததாக திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப அதை தவிர்ப்பதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாவு தற்போது சொல்லியிருக்கின்றார், இந்த காசா நிலப்பரப்பு முடிந்து விட்டது, அடுத்ததாக எங்களுடைய இலக்கு வந்து லெபனானிலிருந்து செயல்படும் ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கத்தின் மீதாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறது என்று ஒரு சூழல். அவருடைய பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கலைக்கப்பட்ட போர்க்கால அமைச்சரவையில் இருந்த போர் அமைச்சரவையில் இருந்த பெனி கன்ஸ் என்பவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் வந்து லெபனானை வந்து ஒரு முழுமையான ஒரு இருண்ட காலத்துக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி இருக்கின்றார். மற்றது ஹிஸ்புல்லா தலைவர் சொல்லி இருக்கின்றார், நாங்கள் வந்து இஸ்ரேல் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவோம் என்று. ஈரான் சொல்லி இருக்கின்றது, ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், அதாவது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலை வந்து நாங்கள் துடைத்தளிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். போருக்கான எல்லா விதமான அந்த அறைகூவல்கள் யாவும் தொடங்கிவிட்டன. ஜெர்மனி, நெதர்லாந்து, கனடா போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய குடிமக்களை இஸ்ரேலில் இருந்து உடனடியாக வெளியேறும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹமாஸ் அமைப்போடு செய்த போரை போல ஹிஸ்புல்லாவுடன் செய்ய முடியாது. ஹிஸ்புல்லா வந்து ஒரு வலிமைமிக்க அமைப்பு, ஈரானுடைய முழுமையான ஆதரவு பெற்ற அமைப்பா சொல்ல வேண்டும். ஈரானுடைய ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம். அது லெபனான்ல இருந்து செயற்படுகின்ற சுனி இஸ்லாமியர்களை அதிகமாக கொண்ட ஒரு போராளி அமைப்பு. இது பல தாக்குதல்களை செய்துள்ளது. இப்ப ஒரு 1983 லெபனான்ல தங்கியிருந்த அமெரிக்க கடற்படையினர் மீது, மெரைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடல்சார் படையினர் மீது ஒரு தாக்குதலை செய்து 241 அமெரிக்க மெரைன்ஸை, அதாவது கடல்சார் படையினரை கொன்றது. ஒரு தீவிரவாத தாக்குதல் மூலம் அமெரிக்க படையினர் அதிக அளவு கொல்லப்பட்டது. அதுதான் ஒரு பெரிய, அது அப்போ 1983 நடந்தது. அது 1984 லெபனான் தலைவர் பெய்ரூட்ல தங்கி இருந்த CIA காரர்களை இலக்கு வைத்து தாக்குதல் செய்து அதுல 17 அமெரிக்கர்கள் உட்பட பலரை கொண்டிருந்தது. மற்றது இந்த அக்டோபர் 7 2023 அக்டோபர் 7 செய்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் 7400 தடவை ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்களுக்கிடையிலான மோதல் தொடங்கிவிட்டது. ஒரு தரைநகர்வு செய்கின்ற போர் நடக்குமா இல்லையா என்பதா இப்ப அவர்களுக்கிடையில போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் செய்கின்ற தாக்குதல் மூலம் பெருமளவு இஸ்ரேலியர்கள் வெளியேறி உள்ளக இடப்பெயர்வுக்குள்ளாகியுள்ள, மற்றது பெருமளவு பொருளாதார பாதிப்பும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்நிய மூலதனங்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து ஹமாஸ் அமைப்பை போல அல்ல, ஒரு பெரிய நிலப்பரப்புல இருக்கின்றது. ஒரு நாட்டில, ஒரு இறமை உள்ள நாட்டில, காசா நிலப்பரப்புகள் அது ஒரு இறமை உள்ள நாடுன்னு சொல்ல முடியாது. லெபனான் வந்து எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்புரிமை உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில அரசில் கூட பங்கு வகிக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கின்றது. வந்து அதனுடைய பேரே பொருளை வந்து கடவுளுடைய கட்சி.
அது ஒரு கட்சியாக இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு லெபனான் அரசிலும் பங்கு வகிக்கின்றது. மற்றது பல பெய்ரூட் துறைமுகம் முற்று முழுதாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அங்கு என்ன வருகின்றது, என்ன போகின்றது என்பதை லெபனானிய அரசால் கட்டுப்படுத்த முடியாது. அங்கு அதற்கான இந்த சுங்க வரியை கூட விதிக்க முடியாது. அது முழுக்க லெபனான் ஹிஸ்புல்லாவுடைய தனி அரசாகத்தான் பெய்ரூட் துறைமுகம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய செயற்பாடுகள் இவையும் ஒரு அக்கௌண்டபிள் இல்லை, லீகலி ஒரு சட்ட ரீதியாக ஒரு பொறுப்பு கூறக்கூடிய வகையில இல்லை. அதாவது பல செயற்பாடுகள், ஹிஸ்புல்லாவுடைய பல செயற்பாடுகள் லெபனானுடைய அரசால கட்டுப்படுத்த முடியாது. மற்றது உலகிலேயே அதிக அளவும் தரத்திலே திறன் வாய்ந்த படைக்கலங்களை வைத்திருக்கின்ற அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு. அவர்களிடம் 1 மில்லியன் ஏவுகணைகள் இருக்கின்றன என்று கூட சொல்லப்படுகின்றது. மற்றது மிகவும் திறன் மிக்க ஏவுகணைகள், திரிகணைகள், மற்றது ஆளிகள் இருக்கின்றன. அப்ப அவற்றை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் மீது இன்னும் முழுமையான வலிமை கொண்டு அவர்கள் தாக்குதல் செய்யவில்லை. இஸ்ரேல் ஒரு தரைப்படை நகர்வை லெபனான் மீது செய்வதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு போர், அது வெளியில் தான் சொல்லுகின்றார்கள். இப்ப அமெரிக்கா புதிதாக தயாரித்த படைக்கலன்களை பரிசோதிப்பதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. முக்கியமாக F-15EX Eagle 2 என்ற ஒரு போர் விமானம். அது புதிதாக தயாரிக்கப்பட்ட 4.5 தலைமுறை போர் விமானம். அது இஸ்ரேலுக்கு முன் சிறப்பாக தயாரித்து இஸ்ரேலுக்கும் வழங்கி உள்ளனர். இதுல இப்போது 25 விமானங்கள் இஸ்ரேலிடம் இருக்கின்றன. மேலும் அந்த விமானங்களை வாங்க இருக்கின்றன. அவற்றை பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு போர்க்களம் தேவை. அப்ப சிறந்த வலிமை மிக்க ஒரு எதிரிக்கு எதிராகத்தான் அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அந்த படைக்கலன்களை தேர்வுக்குள்ளாக்குவதற்காக ஒரு போரை வேண்டுமென்றே தொடக்கலாம். அதன் பின்புதான் அந்த F-15EX என்ற அந்த போர் விமானம் உலக சந்தையில விற்பனை செய்யலாம். அப்ப இந்த போர்ல இது எப்படி செய்தது என்று காட்டினால்தான் அது தெரியும். என்றுனா எந்த படைக்கலனும் போர் முனையில பரீட்சிக்கப்பட்டால்தான் அது நம்பகத்தன்மை, அதனுடைய சரியான செயற்பாடுகள் யாவற்றையும் அதை வாங்குபவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். விற்பனை செய்பவர்களும் அதை வைத்துக் கொண்டு மேம்பாடுகளை, திருத்தங்களை செய்யலாம். யூஸ் கேஸ் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதற்கு வலிமை இருக்கும். லெபனான் தொடர்பாக போருக்கு போவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா? முழுமையான போர் நடக்கக்கூடாது. அதாவது நோ எஸ்கலேஷன் என்று அடிக்கடி அமெரிக்காவிலும் சொல்லப்படுகிறது. அதாவது போர் விரிவடையக்கூடாது. எப்படி அவர்கள் விரிவடையக்கூடாது என்று சொல்வது, இந்த எரிபொருள் உற்பத்தி, எரிபொருள் விநியோகங்கள் பாதிக்க முடியாத வகையில போர் விரிவானால் அதை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தால், அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தால் அது பெருமளவில் எரிபொருள் விநியோகத்தையோ உற்பத்தியோ பாதிக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட வகையில அப்ப இஸ்ரேல் அப்படி ஒரு வகையில போரை நடத்தினால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதை கூட அமெரிக்கா கண்டுகொண்டாது. பட் அமெரிக்காவிலே இந்த இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்வதாக இந்த பலஸ்தீனியர்களுக்கான ஆதரவான தளம் இந்த டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளான் இருக்கு. டெமோக்ராட்டிக் கட்சி தற்போது ஒரு வயது போனவரை வாக்குமாக வைத்துக் கொண்டு சிரமப்படுகின்றது. அவரையா தேர்தல்ல இறக்குவதி, அவரை மாற்றுவதா என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில அமெரிக்கா ஒரு வலுவிழந்த நிலையில, குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில ஒரு நல்ல நிலைப்பாடு, ஒரு ஓரளவுக்கு சரியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் கட்சி குழம்பி இருக்கின்ற நிலையை இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ளும். இஸ்ரேலில் உள்ள தீவிரவாதிகள் அந்த ஜோ பைடனுடைய டெமோக்ராட்டிக் கட்சியை அவர்கள் விரும்புவதில்லை, அவர் கடுமையாக வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இந்த ஹிஸ்புல்லா மீது போர் தொடுத்து அவர்களை அழிப்பதற்கு முடியலாம். ஆனால்
ஈரான் எந்த அளவு தூரம் அதில் விருப்பம் காட்டுகின்றது என்பதை தான் பார்க்க வேண்டும். ஈரான்ல தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. 2ஆம் கட்ட தேர்தலும் ஒரு ஏற்கனவே இருந்த ஆட்சி கொள்கைதான் தொடர்ந்து இருக்கும். அதாவது இஸ்ரேல் தொடர்பாக, லெபனான் தொடர்பாக, மற்றது காசா நிலப்பரப்பு தொடர்பாக இந்த கொள்கை வந்து அந்த புதிய ஆட்சியால மாற்றப்பட மாட்டாது என்கின்றபடியால் ஈரான் வந்து போரை விரும்பவில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் போர் என்று வந்தால் அது தீவிரம் எவ்வளவு தூரம் அது ஈடுபடும் என்றும். ஆனா இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர்ல சரியான பங்கை வகிக்கக்கூடிய நாடு என்று சொன்னா துருக்கி தான் இருக்கிற. துருக்கி வந்து இஸ்ரேலை வெறுக்கின்றது. ஆனால் இந்த ஹிஸ்புல்லா விஷயத்துல அது 2 கட்ட நிலையில் தான் இருக்கிறது சொன்னால் ஈரானுடைய ஆதிக்கத்தை அது பெருமளவில் விரும்பவில்லை. ஈரானும் துருக்கியும் இணைந்து செயற்பட்டால் இஸ்ரேல் வந்து மிக கடுமையான நெருக்கடியை லெபனானில் சந்திக்க வேண்டி வரும். துருக்கியில இருந்து லெபனானுக்கு படைக்கலங்களை அனுப்புவது இலகுவாக இருக்கும். கடல் மார்க்கமாகவே துருக்கி அதை கொண்டே விநியோகிக்கக்கூடிய வகை இருக்கின்றது. ஈரான் வந்து அங்கு படைக்கலங்களை விநியோகிப்பதாயின் வான் மார்க்கமாக, அதிலும் குறிப்பாக ஈராக்குக்கு மேலாக பறக்க வேண்டும் அல்லது துருக்கி கூடாக பறக்க வேண்டும். அப்ப அந்த படைக்கல விநியோகங்கள்ல இருக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏற்கனவே பல படைக்கலங்களை சிரியாவின் ஊடாக ஈரான் விநியோகித்து விட்டது. இப்ப இதுல இன்னும் சொல்ல வேண்டும், இந்த சிரிய போர்ல பங்கு பெற்றியதன் மூலம் ஹிஸ்புல்லா படையினர் பெருமளவு போர் பயிற்சியையும், நேரடியான போர் பயிற்சியையும், படைக்கலங்களை இயக்குகின்ற திறனையும் பெற்றிருக்கின்றார்கள். அப்ப அது வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை அவர்களால் இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய முடியும். உண்மைதான். காசாவில் நடந்த போரை பொறுத்தமட்டில் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களுடைய கொள்கையின்படி ஹமாஸை அழிக்காமல் தாங்கள் அந்த போரை முற்றுமுழுதாக அழிக்காமல் போரை முடிக்க மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஹமாஸை முற்றுமுழுதாக அழிக்க முடியாது என்று. இதே நேரத்தில் மிகவும் சுருக்கமாக இப்ப காசாவில் இருக்கின்ற இராணுவத்தினர் லெபனான் எல்லையை நோக்கி செல்வதாக கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? விரிவடைவதற்கான இடக்கிடதென்னும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஹமாஸ் அமைப்பினர், அதாவது இவர்கள் இன்னும் இந்த போர் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் ஒரு பாரிய தாக்குதலை செய்து இஸ்ரேலுக்கு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய வகையில செயற்படுவார்கள். இப்ப இந்த போரின் போது அவர்கள் பாரிய தாக்குதல் செய்யாமல் இருப்பதும் அதுதான் காரணம். அவர்கள் ஏதோ ஒன்றை ஒரு காப்பொதுக்கத்துல வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய படை வலிமையையும் ஆள் வலிமையை ஒரு காப்பொதுக்கத்துல வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இல்லாத நேரம் அவர்கள் பதுங்கி இருப்பவர்கள் பாய்வார்கள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இனி அடுத்த போர், அதாவது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர். இந்த போர் தொடர்பாக நிறைய தடவைகள் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். சீனாவுடைய நிலைப்பாடு தெரியும். இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் எந்த பக்கம் சார்பார்கள்ன்றது தெரியும். இந்த சீனா யுக்ரைனுக்கு எதிரான போரில் இன்னும் அதிகமாக இரகசியமாக பங்கு பெற்றும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சீனா வந்து தாங்கள் இந்த போரை விரும்பவில்லை என்றும் அந்த போருக்கு எந்த விதமான ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த டியூவல் பர்பஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது குடிசார் நோக்கங்களுக்கும் பாவிக்கலாம், போர் நோக்கங்களுக்கும் பாவிக்கக்கூடிய பல கருவிகளை, உபகரணங்களை அதாவது குடிசார் தேவைக்காக விற்பனை செய்வதாக சொல்லி சீனா வந்து பெருமளவு படைக்கலங்களை ரஷ்யாவுக்கு விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் குறிப்பாக அந்த குடிசார் பாவனைக்கு தேவையான ஆளில்லா போர்மானங்களை விற்பனை செய்கின்றது. ரடார் எக்யூப்மெண்ட், அப்ப அது வந்து ஏர்போர்ட்ல பாய்க்கிறது, குடிசார் போக்குவரத்து பாய்க்கிறது, மற்ற பல சென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற உணரிகள், போர் முனையில பாய்க்கக்கூடிய பல உணரிகள் எல்லாவற்றையும் சீனா வந்து ரஷ்யாவுக்கு விற்பனை செய்து கொண்டே இருக்கின்றது. இப்ப போர் தொடங்க முதல் கூட 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புட்டின் சீனாவுக்கு போய் தங்களுடைய பங்காண்மை வந்து ஒரு எல்லைகளற்ற பங்காண்மை, அதாவது இந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் இணைந்து செயற்படுவோம் என்று சொன்னது. ஆனால் பின்பு அந்த மேற்கு நாடுகளுடைய பொருளாதார தடையை தவிர்ப்பதற்காக பகிரங்கமாக எந்த ஒரு படைக்கலங்களையும் சீனா ரஷ்யாவுடன் விற்பனை செய்யவில்லை. ஆனால் தற்போது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வடகொரியா படைக்கலங்களை ரஷ்யாவுக்கு வழங்க தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, வடகொரிய படையினர் கூட
சீனாவில் உக்ரைனுக்கு போய் உக்ரைனியருக்கு எதிராக போர் செய்ய போகின்றார்கள். ரஷ்ய படைகளுடன் போர் செய்வாங்க. சீனாவுடைய பிரச்சனை என்ன சொன்னால், ஒரு வலிமை மிக்க படைக்கலங்களை கொண்ட வலிமை மிக்க படை கொண்ட ஒரு வல்லரசு நாடு. அது எந்த ஒரு போர் முனையும் அனுபவம் இல்லாத நிலையில சீனாவுடைய எந்த ஒரு படைக்கலங்களும் கூட ஒரு போர் முனையில பயிற்சிக்கப்படாத படைக்கலங்களாகத்தான் இருக்கின்றன. அப்ப சீனாவுடைய போர்க்கலங்களை போர்க்களத்தில் தேர்வுக்குட்படுத்துவதற்கும் சீன படையினருக்கு நேரடியான ஒரு அனுபவம் போர்முனை அனுபவம் பெறுவதற்கும் அவர்கள் இந்த உக்ரைனுக்கு ஏதோ ஒரு வகையில நேரில் சென்று ரகசியமாக அந்த போர் தொடர்பாக அதுல நேரடியாக ஈடுபட்டு அந்த அனுபவத்தை பெற வேண்டியது ஒரு மிக அவசியமான ஒன்றாகும். நமக்கு தெரியும், இலங்கையில போர் நடந்த போது ஒரு வலிமைமிக்க கொரில்லா இயக்கத்துக்கு எதிராக எப்படி போரை நடத்துவது என்பதற்காகவே பல வெளிநாட்டு படையினர் அங்கு போய் அங்கு நேரடியாக இலங்கை படையினரிருந்து படைத்துறை நிபுணர்கள் போயிருந்து இலங்கை படையினருக்கு உதவி செய்கின்றது என்ற கூறுவையில அந்த ஒரு ஒரு வலிமைக்க கொரில்லா இயக்கத்துக்கு எதிரான போர் பயிற்சியை, அதற்கான தகவல்களை எல்லாம், அந்த நுட்பத்தை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். நமக்கு தெரியும், அமெரிக்கா வியட்நாமில் போரை நீண்ட காலம் நடத்தியது, மற்றது ஆப்கானிஸ்தான் நீண்ட காலம் நடத்தியது, பெருமளவு செலவு செய்து நடத்தலாம். தங்களுடைய படையினருக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு பயிற்சி களம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அமெரிக்காவில் அந்த துப்பாக்கிக்கு தடை விதிக்காமல் இருப்பது கூட அமெரிக்க மக்கள் எல்லோரும் ஒரு சிறந்த படைக்கலங்களை, துப்பாக்கிகளை இயக்கக்கூடியவர்களாக அவர்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இவையெல்லாம் அந்த அமெரிக்காவுடைய படை வலிமையை அதிகரிக்கிறார். சீனாவிலும் பலர் இருப்பார்கள். சீன படையினத்திலும் மற்றவர்கள் தோற்க கையாலே தோற்றிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில சீனா ஒரு வல்லரசாக இருக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு போர் முனையிலவோ சீன படையினர் செயற்பட வேண்டும், ஒரு ஒரு திறன்மிக்க செயற்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தங்களுடைய படைக்கலங்களை கூட அங்கு பறக்க விட்டு, அல்லது விமானங்களை பறக்க விட்டோ, அல்லது தங்களுடைய தாங்கிகளை அங்கு பாய்க்க விட்டோ, அவர்கள் அந்த படைக்கலங்களுடைய திறனை ஒரு தேர்வுக்குட்படுத்தி அதற்கேற்ற வகைகளை முன்னேற்ற முடியும். இப்ப உக்ரைன் போர் ஆரம்பித்த போது ரஷ்யாவுடைய கவச வாகனங்கள்ல சீனாவுடைய டயர்கள் தான் பாவிக்கப்பட்டன. அவையாவும் அங்கு பெருமளவு சேதத்துக்குள்ளாகி, அதாவது அந்த நிலப்பரப்புல செயற்படக்கூடிய வகையில அந்த டயர்கள் அமைந்திருக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டவ. ஒரு டயருக்கு கூட ஒரு போர்க்களத்துல போனாதான் தெரியும் அங்கு அது என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட சீனா இப்ப வடகொரியா தன்னுடைய படையினரை அனுப்புவது கூட தன்னுடைய படையினருக்கு ஒரு நேரடி அனுபவம் பெறுவதற்காக கூட இருக்கலாம். இப்ப சீனாவும் ரகசியமாக தன்னுடைய படைத்துறை நிபுணர்களை தன்னும் அங்கு அனுப்பி ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இனி வர காலங்கள்ல ஏற்படும், அல்லது ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகள் ரகசியமாக செய்யப்பட்டிருக்கலாம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, உலகம் குழம்பி போயிருக்கின்றது, சீர்குலைந்து நிற்கின்றது என்பதை கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கின்ற நேரத்தில் பெல்தர்மார்களே, 2ஆம் தேதி ஷங்காய் ஒப்பந்தம் நாடுகள் கூட இருக்கின்றது. அதே நேரத்தில் 9ஆம் தேதி நேட்டோ நாடுகள் அவர்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. முதலில் நீங்கள் இந்த ஷங்காய் ஒப்பந்தம் என்ன என்றதை கூற வேண்டும். மற்றது இந்த 2 சம்பவங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது சீர்குலைந்திருக்கின்ற இந்த உலக ஒழுங்கை சீராக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நேட்டோ படையினுடைய மாநாட்டில முதலாவது நிகழ்ச்சி உக்ரைன் போர் என்று சொன்னால், 2வது நிகழ்ச்சியும் உக்ரைன் போராகத்தான் இருக்கும், 3வது நிகழ்ச்சியும் உக்ரைன் போராகத்தான் இருக்கும். அதாவது ஸ்வீடன் நேட்டோவில் இணைந்த பிறகு நடக்கின்ற முதலாவது கூட்டம் இதுவாகும். உக்ரைனுக்கு எந்த வகையில படைக்கலங்களை வழங்குவது, எப்படி அந்த போரை எடுத்துச் செல்வது என்பதுதான் நேட்டோ படைத்துறை கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆனால் ஷாங்காய் ஒப்பந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள், அது ஒரு அமைப்பு, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். அதனுடைய கூட்டம் ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்றது.
ஜூலை 2ஆம் தேதி எல்லா தலைவர்களும் அங்கு கூடவிருக்கின்றார். அஸ்தானா என்ற இடத்துல கஜகஸ்தான் தலைநகர்ல கூட இருக்கிறார்கள். இந்த அமைப்பு முதல் ரஷ்யாவும் சீனாவும் சில மத்திய ஆசிய நாடுகளும் கஜகஸ்தான் போன்ற மத்திய ஆசிய நாடுகளும் இணைந்தான் அதை உருவாக்கின. பின்பு அதில் இந்தியாவையும் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குடைய நட்பு வளர தொடங்கினால், இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் மூலம் நட்பு வளர தொடங்கினால் அதை இந்தியா ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கும் என்பதற்காகத்தான் அந்த அமைப்பில ஷங்காய் ஒப்பந்த நாடுகளுடைய அமைப்பில இந்தியாவையும் இணைக்கின்றோம். அதுக்கு பதிலாக இப்ப சீனா சும்மா இருக்கா, தன்னுடைய நட்பு நாடாகிய பாகிஸ்தானையும் அதில் இணைத்து விட்டது. மற்றது தற்போது பெலரஸ் என்ற நாடு, அது புட்டினுடைய செய்மதி நாடு என்று சொல்லலாம், அதை கூட இணைக்கின்றார்கள். இப்ப அவர்களுடைய முக்கிய நோக்கமும் முதலாவது இந்த உக்ரைன் போராகத்தான் இருக்கும் அவர்களுடைய நிகழ்ச்சிகள்ல. மற்றபடி பொதுவாக அவருடைய நிகழ்ச்சிகளோடு இருப்பது அந்த பயங்கரவாதத்தை தடுத்தல் என்று சொல்லப்படுகிறது போன்றவற்றை, மற்றது பொருளாதார ஒத்துழைப்பு போன்றவற்றை விட்டார்கள். இப்ப நேட்டோ ஒரு படைத்துறை கூட்டமைப்பு, ஒரு முறையான ஒப்பந்தம் செய்யப்பட்ட படைத்துறை ஒத்துழைப்பு கண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஷாங்காய் ஒப்பந்த நாடுகள் ஒரு படைத்துறை கூட்டமைப்பு அவர்களுக்கு இடையில இல்லை. அவர்கள் ஒரு போர் பயிற்சியை கூட இணைந்து செய்வதில்லை. நேட்டோ போல அவர்களிடம் ஒரு கமாண்டர் கண்ட்ரோல் சென்டரோ இல்லை எந்த ஒரு படைத்துறை கட்டமைப்போ அவர்களுக்கு இடையில இல்லை. அவர்களுக்கிடையான ஒரு பல்தரப்பு ஒப்பந்தங்கள், பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக, புவிசார் அரசியல் விஷயங்கள் தொடர்பாக இருக்கின்றதை ஒழிய அது ஒரு படைத்துறை கூட்டமைப்பாக வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று நான் சொல்ல வேண்டும். ஆனா இரண்டிலும் இந்த உக்ரைன் போரை தணிப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் கொண்டு வராது. இப்ப தற்போது உள்ள பிரச்சனை ஒன்று உக்ரைன் போர், மற்றது மத்திய கிழக்குல நடக்கின்ற போர், மற்றது தைவான்ல ஒரு போர் நடக்கலாமா என்ற ஒன்று, மற்றது ஆப்பிரிக்க நாடுகள்ல நடக்கின்ற அந்த அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கின்ற ஒரு போட்டி. இப்படிப்பட்ட பல போட்டிகளால உலகம் குழம்பி இருக்கின்றது. இப்ப உலக வர்த்தகம் ஒரு சுமூகமாக நடப்பதற்கு இவர்கள் இந்த இரண்டு மாநாடுகளிலும் எந்த விதமான நடவடிக்கையும் ஏற்படுத்த மாட்டாது என்ற தற்போது உலக வர்த்தகம் மிகவும் குழம்பிய நிலையில் இருக்கின்றது. உலக வர்த்தகத்துக்கு ஒரு நல்ல ஏற்படாது. எரிபொருள் விலையேற்றம், விலைவாசி ஏற்றம், உணவுப் பொருள் தட்டுப்பாடு, விநியோக சங்கிலி, இந்த உலக மக்கள் எதிர்கொண்ட எந்த ஒன்றுக்கும் இந்த இரண்டு மாநாடுகளாலும் பயனில்லை. அது மட்டுமல்ல, இந்த போர்களை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாடுகளுடைய செயற்பாடுகள் இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த உலக அமைதிக்கு இவர்கள் குந்தகமானவர்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நன்றி. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.